ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவிங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 4 பெரிய தக்காளி அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெயை விட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் கொஞ்சம் மாறி வரணுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதை கிளறி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி கிரேவி கொஞ்சம் நல்லா நிறையா வேணும்னா நிறையா தண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் வேகணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி போட்டு கடைசியாக தான் இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம போட போகிறோம். ஏன்னா இதில் ஃப்ளேவர் இறக்குறப்ப போடுறப்ப ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. அதனால் இதை நிறையா சேர்த்துக்கோங்க. புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா கிளறி விடுங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இறக்குங்க. ஏன்னா இந்த மிளகோட காட்டம் குறையறதுக்காக நம்ம இதை கடைசியாக அந்த நெய் போடுறது. இது எல்லா மதுரையில் இருக்கிற எல்லா கடையிலையும் இது கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.